ஒரு பெரிய சைஸ் கேர் வந்திருக்கு பாருங்க. இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஆளை பிடிங்க கேமராமேன். போட் ஓனர் அண்ணா, இது வெயிட் எவ்வளோ கிலோ வரும்? இந்த வெயிட் எவ்வளோ வருது? 90 கிலோயா? 100 கிலோ மேலே வருமானம் ஆள் எடை போட பசலுக்கு வேலை தான் கேட்டா சொல்லி நீங்க 110 கிலோ வரும். இது என்ன எடை போட்டு பிடிச்சிங்க நீங்க? என்ன எடை போட்டு பிடிச்சிங்க சொல்லுங்க. சொல்லுங்க. பறவையாளர் நம்ம அந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை போட்டு தான் பிடிச்சிருக்காங்க. எப்படி ஓட்டத்தில் பிடிச்சிங்களா இல்லை மட்டில் பிடிச்சிங்களா? மட்டா லாங் லைன். இந்த நீள மாட்டு ஒவ்வொரு தூண்டை அப்படி போட்டுட்டே போவாங்க. லாங் லைன்ல பிடிச்சதா இந்த கேர். எத்தனை மீட்டர் ஆழத்துல போடுங்க? 1000 மீட்டர். தூண்ட செய்தா கிலோ 40 மாறு மட்டு 40 மாறு கீழே நிற்கும். ஒரு 60-70 மாறு 60-70 மீட்டர் ஆழத்துல தான் தூண்டல் போடுறாங்க. 20,000 வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்ச உடனே இங்க சாட்டம் கூடுது. ஆளு ஹைட் கம்மி இருந்தாலும் சாட்டம் 21,000 எப்படி ஒரு 30,000 கொண்டு சேருங்க. நாங்க போட்டு வரோம். அங்கே போக இந்த தாத்துவல வள்ளங்கள்ல இந்த மீன் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடலில் அடியில் வாழக்கூடிய மீன் தான் இந்த வலையில் மாட்டும். நண்டு, பாத்தி, இந்த மணங்கு, இந்த வலையில தான் மணங்கு கொண்டுருவாங்க. மாந்தல். ஹலோ, அது தெரியும். ஓ, வெரைட்டி மீன்கள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க சார். இது வெரைட்டி மீன் சொல்ல முடியாது. தொழில் எல்லாம் ரொம்ப கம்மி. மழை, காற்று, புயல் அப்படி இருக்கிறதுனால பக்கத்துல போய் அவங்க வாழ்வாதாரத்துக்கு மழை தாத்துட்டு வராங்க. குறைஞ்ச மீன் பார்க்கலாம். 4,000, 3,000, 5,000 இப்படிதான் விற்குது. அளவு ஒரு 500 ரூபாய் அப்படிதான் கிடைக்கும். தொழில் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. ஆமா சார். இப்போ மழை, காற்று, புயல்னால ரொம்ப வேற தொழிலுக்கு போறாங்கல்ல, அதிகமா இந்த தாத்து வலைக்கு தான் போறாங்க. அந்த தொழில் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த நேரங்கள் பாருங்க, மீனெல்லாம் உயிரோடு இருக்கு. கரையில இருந்து பிடிச்சிட்டு வர்றது. பல விதமான மீன்கள் கிடைக்குது. இதெல்லாம் கடல்ல அடிப்பகுதியில் வாழக்கூடிய மீன்கள். இந்த மீன் எடுங்க அண்ணன். இது இந்த மீன் என்ன மீன் அண்ணன்? இது ஆத்துலையும் கிடைக்கும். இந்த வந்து கதை மீன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ உண்டு. கொஞ்சம் வேல்யூ உண்டா? நல்ல விலை உண்டா? விலை உள்ளது. அது கத்தாழை எல்லாம் போட்டு அது கத்தாழை எல்லாருமே மீன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். டைகர் ப்ரான். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு டைப் மீன் தான். நம்ம இந்த கண்ணம்பேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் மீன், அந்த இனத்தை சேர்ந்து தான் இந்த மீன். இவங்க வாழ்கிறது கடலில் 350-400 மீட்டர் ஆழமுள்ள பகுதிகளில் தான் வாழ்வாங்க. இந்த மீன் அதிகமாக வராது. சில டயத்தில் மட்டும்தான் இந்த மீன் நம்ம ஹார்பரில் வரும். அந்த கலவா மீன், அந்த மீனை அதுக்கு தூண்டல் போடும்போது மாற்றதான் இது. இதோட ஷேப்பு பார்த்திங்கன்னா மற்ற மீன்களோடக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தலைப்பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. தலை, கண், அப்புறம் வாய் வந்து அதோட உடம்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ரேட்டு அதிகம்லாம் போகாது. ஒரு கம்மி ரேட்டில் தான் இந்த மீன் போகும். பெரிய சைஸ் ஆளை ஐயா 2 காலையும் காண இல்லை. ஆமை மாதிரி ஷேப்ல இருக்கிறதுனால தான் இது ஆமை நண்டான்னு சொல்றது. காலெல்லாம் உடச்சு கலந்து நல்லா கடிச்சா அது கடிச்சா பயங்கரமா இருக்கும். வெறும் 7,000 ரூபா. இங்க மனது இந்த மணங்கு ஏலத்தை வச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் பாலிஷ் மணங்குல பெருசா இருக்கு. இந்த மணங்கு
எடுங்க எடுங்க நம்ம எடுங்க கூட உள்ள எடுங்க 4000 ரூபாய் 4100 200 300 400 4400 4500 4600 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய் 4900 ரூபாய் ராஜா 4900 ரூபாய் அருவனே 4900 ரூபாய் 4900 கூட்டிடா 4900 ஐலட்சம் ஏலத்தை போட்டுருக்காரு வெறும் 6000 போட மைக்கில்